குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பஸ் அகாடமி. டெய்லி கண்டஸ்ட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 16, 2026 திங்கட்கிழமை என்ன கண்டஸ்ட் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து சேர்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நமது பயிற்சி மையம் சார்பில் 2026ஆம் ஆண்டு போலீஸ் தேர்வுக்காக சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேஜ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தொடங்குது. கிட்டத்தட்ட 6 மாத காலம் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜ் நம்ம நடத்துகிறோம். 65 தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம். 6500க்கும் மேற்பட்ட வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. சரிங்களா? இதை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெடியூலோட PDF வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். வியூ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முதல் 6 மாதங்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பிளான் பண்ணிங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் தேதி வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா தமிழகம், கேரளம் உட்பட 4 மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கான சட்டப்பேரவை தேர்தல் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. புதுச்சேரி யூனியன் பிரதேசம், கேரளம், அஸ்ஸாம் மாநிலங்களுக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி வந்து ஒரே கட்டமாக தேர்தல் நடத்திருக்கிறாங்க. மேற்கு வங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 கட்டங்களாக, அதாவது ஏப்ரல் 23 மற்றும் ஏப்ரல் 29ஆம் தேதி வந்து வாக்குப்பதிவு நடைபெறும். பேரவைத் தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா மே 4ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நடக்க இருக்குது. ஓகேங்களா? வாக்கு எண்ணிக்கை. சட்டப்பேரவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் நடைபெறும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தேர்தல் நடத்தை உடனான விதிகள் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக அமலுக்கு வரதான் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ வெளியே போகிறீங்க அப்படின்னா கையில் வந்து பார்த்திங்கன்னா 50,000 ரூபாய் கொண்டு செல்ல வந்து அனுமதி இருக்குது. அதுக்கு மேலே கொண்டு போகக்கூடாது அப்படின்னா அதுக்கு சரியான டாக்குமெண்ட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா? அடுத்ததாக இதையடுத்து தமிழகத்தில் 234 தொகுதிகளும் கேரளத்தில் வந்து பார்த்திங்கன்னா 140 தொகுதிகள் இருக்குது. புதுச்சேரியில் 30 தொகுதிகளும், அஸ்ஸாமில் 126, மேற்கு வங்கத்தில் 294 என மொத்தம் உள்ள 824 தொகுதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நடத்திருக்கிறாங்க. தேர்தல் அட்டவணை கொடுத்துருக்காங்க. நம்ம குரூப்லேயும் ஷேர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இவங்க 3 பேரோட பேர். அதாவது தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா ஞானேஷ்குமார் அவர்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையர்கள் சுக்பீர் சிங் சாந்து மற்றும் வந்து பார்த்திங்கன்னா விவேக் ஜோஷி, இவங்க 2 பேரும் வந்து தேர்தல் ஆணையர்கள். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷனில் ஒரு தலைமை தேர்தல் ஆணையரும் 2 தேர்தல் ஆணையர்களும் இருப்பாங்க. ஓகேங்களா? இது முக்கியமான கொஸ்டின் உங்கள் புத்தகத்தில் இருக்குப்பா. ஓகேங்களா? அடுத்தது, மேற்காசிய போர் நிலவரத்தால் நாடு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள சூழல் வந்து பார்த்திங்கன்னா குழாய் வழி எரிவாயு இணைப்பு பெற்றுள்ளவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சமையல் எரிவாயு சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்த மத்திய அரசு தடை விதிச்சிருக்காங்க. அதற்காக அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் கீழ் திரவ பெட்ரோலிய எரிவாயு விநியோக நடைமுறையின் உத்தரவு 2000 வந்து பார்த்திங்கன்னா தேவையான திருத்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டிருக்காங்க. அதாவது இது வந்து குழாய் எரிவாயு இணைப்பு பெற்றவர்கள் அப்படின்னா என்னென்னாப்பா, ஒரு வீடு இருக்கும். ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் மொத்தமாக ஒரு பெரிய சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா புதைச்சிருப்பாங்க. இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்ரு வச்சு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியிலேருந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்க. அவங்க தான் ஃபில் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து மீட்ரு வச்சுருப்பாங்க, கொடுத்துட்டு போவாங்க. சரிங்களா? இப்போ இந்த வீட்டில் இருக்கிறவங்க இந்த வீட்டு அட்ரஸில் வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் வந்து புக் பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாது அப்படின்றத சட்டம். சரிங்களா? அடுத்தது, பொதில் சிவில் சட்டம் பற்றி சும்மா ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் மேலோட்டமாக சொல்கிறேன். அதாவது வந்துட்டுனா சொத்துரிமை, முத்தலாக் ஆகிய இரண்டுமே முஸ்லீம் ஷரியத் சட்டத்தில் முக்கியமானவையாக கருதப்படுது. இவற்றில் ஒரே நேரத்தில் 3 முறை தலாக் கூறி ஆண்கள் விவகாரத்து செய்வதை வந்து கிரிமினல் குற்றமாக அறிவிக்கும் சட்டம் 2019 ஆகஸ்ட் 1 முதல் அமலுக்கு வந்திருக்குது. எனவே முஸ்லீம் தனிநபர் ஷரியத் சட்டத்தில் 1937 பெண்களுக்கு பாகுபாடு காட்டும் சொத்துரிமை, வாரிசுரிமை பிரிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர் பௌலோமி பாவினி சுக்லா அவர்கள் வந்து மனு தாக்கல் செஞ்சாங்க. இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைமை நீதிபதியான சூரியகாந்த் மற்றும் நீதிபதியான ஜெயல்மா பக்சி மற்றும் ஆர் மகாதேவரன் ஆகியோர் முன்னிலையில் வந்து கடந்த 10ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. வாரிசுரிமை என்பது சிவில் உரிமை, மதச்சடங்கு இல்லை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தெளிவுபடுத்திருக்காங்க. இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்துன்னா இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திய முதல் மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட். ஓகேங்களா? இது உங்கள் இதெல்லாம் முன்னாடியே இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ்ப்பா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்களா? இந்தியா தன்னை மதச்சார்பற்ற நாடாக அறிவித்து கொண்டதால் இங்கு பொது உரிமைகள் சட்டம் அமல்படுத்தப்படவில்லை. டாக்டர் அம்பேத்கர் வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் தலைமையில் உருவான இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 44 வந்து பார்த்திங்கன்னா இந்திய நிலப்பரப்பில் வாழும் மக்கள் ஒரே சீர்மையிலான பொது சிவில் சட்டத்தை பெற அரசு முயற்சி எடுக்க வேண்டும் அப்படின்றது வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் அவுட்டர்லைன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பொது சிவில் சட்டம் வந்து பார்த்திங்கன்னா அமல்படுத்தியுள்ள முதல் மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட். இது பழைய கரண்ட் அஃபேர்ஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா?
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மத்திய மாநில அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், அரசியல்வாதிகளுக்கு தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடு வச்சுருக்காங்க. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா அரசு வாகனங்கள் பயன்படுத்துறது, புதுசாக ஒரு திட்டங்களை கொண்டு வரது, இப்போ திடீர்னு ஒரு பாலத்தை வந்து திறந்து வைக்கிறது, அந்த மாதிரி அரசு பணத்தில் செலவு பண்ண எதையுமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அது ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது பத்ம விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க. 2027ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவங்களுக்கு இது வழங்கப்படுது. கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக சேவை, அறிவியல், பொறியியல், பொது விவகாரங்கள், வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறை சாதனைகள் பணிபுரிவுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1954ஆம் ஆண்டுலேருந்து இது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுது. ஓகேங்களா, குடிமக்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதில் ஒன்றாக பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ ஆகியவை இருக்குது. ராஷ்ட்ரிய புஷ்கார் அப்படின்ற வலைதளத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதை போய் நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க முடியாது. ஓகேங்களா, அடுத்ததாக இந்தியன் வேல்ஸ் ஓப்பன் ஆடவர் இரட்டை பிரிவில் வந்துன்னா பிரான்சினுடைய மேனுவன் கினார்டு அவர்களும் அர்ஜென்டினாவினுடைய குயிட்டோ ஆண்ட்ரிசியோ வந்து பார்த்திங்கன்னா வாகை சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கலப்பு இரட்டையர் பிரிவில் இறுதிச் சுற்றில் வந்து பார்த்திங்கன்னா இத்தாலியினுடைய பிளாவியோ கப்போலியும் சுவிட்சர்லாந்தினுடைய பெலிண்டா பென்சி இந்த இணையும் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறாங்க. சரிங்களா, அடுத்தது பிசிசிஐனுடைய நமன் விருது 2026 வழங்கியிருக்காங்க. இந்திய கிரிக்கெட் வாரிய கட்டுப்பாட்டு வாரியத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா 2026ஆம் ஆண்டுக்கான நமன் விருதுகள் நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் சிறந்த வீரராக வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் கேப்டன் சுமன் கில் அவர்களும், சிறந்த வீராங்கனையாக மகளிர் துணை கேப்டனாக ஸ்மிருதி மந்தனாவும் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. சிறந்த வீரருக்கான பாலி உம்ரிகர் விருது வந்து பார்த்திங்கன்னா சுமன் கில் வாங்குறாரு. இவர் 2வது முறையாக வாங்குறாரு. ஆனால் ஸ்மிருதி மந்தனா வந்து பார்த்திங்கன்னா 5வது முறையாக இந்த விருதை வந்து பார்த்திங்கன்னா வாங்குறாங்க. ஓகேங்களா, பிசிசியினுடைய முன்னாள் தலைவர் ரோஜர் பின்னி மற்றும் முன்னாள் தலைமை பயிற்சியாளர் ராகுல் திராவிட், மகளிரினுடைய முன்னாள் கேப்டன் மிதாலி ராஜ் ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா கர்னல் சி.கே. நாயுடு வாழ்நாள் சாதனை விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுது. சர்வதேச கிரிக்கெட்டில் சிறந்த அறிமுக வீரரான விருதை வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஹர்திக் ராணாவும், சிறந்த அறிமுக வீராங்கனை விருது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சரணியும் வாங்கியிருக்காங்க. பிசிசிஐ உள்நாட்டு போட்டிகளில் சிறந்த அணிக்கான விருதை வந்து பார்த்திங்கன்னா மும்பை அணி வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷஃபாலி வர்மா உள்நாட்டு கிரிக்கெட்டில் சிறந்த சீனியர் வீராங்கனையாகும். அதாவது ஒரு நாள் கிரிக்கெட்டில் உள்நாட்டு கிரிக்கெட்டில் சிறந்த வீராங்கனையாக ஐரா ஜாதவும் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சி கோப்பை கிரிக்கெட்டில் சிறந்த ஆல்ரவுண்டராக அதாவது ஹர்ஜித் துபேவும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அப்படியே பாயிண்ட் போட்டு எழுதிக்கோங்க. நான் வந்து கடன் படித்தனால உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதை நம்ம கட் பண்ணி நம்மளோட டெலிகிராம் சேனலில் கொடுத்துருவோம், நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது உலக ஃபியூச்சர் குத்து சண்டை போட்டியில் வந்து இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளி 1 வெண்கலம் அப்படின்ற வகையில் வந்து பார்த்திங்கன்னா பதக்கங்களை குவிச்சிட்டு வருது. சரிங்களா, அடுத்தது ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் சீன கிராண்ட் பிரீரியல் வந்து பார்த்திங்கன்னா இத்தாலிய வீரரும் மெர்சிடஸுடைய டிரைவருமான கிம் ஆண்டனெல்லி வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வெற்றி பெற்றிருக்கிறாரு. கடந்த 20 ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாடு வாங்கக்கூடிய 2வது வெற்றி. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி 2006 வந்து ஒருத்தர் வாங்கியிருந்தார். அதுக்கப்புறம் இவர் தான் வாங்குறாரு. இந்த F1 பந்தயத்தில் தனது முதல் வெற்றியை வந்து பார்த்திங்கன்னா பதிவு செஞ்சிருக்காரு. இவருடைய வயது வந்து பார்த்திங்கன்னா 19. ஓகேங்களா, இளம் வீரராக இதுக்கு முன்னாடி 18 வயசில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறார். சரிங்களா, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்டப்ஸ் அவ்வளோ தான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டப்ஸை டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா, அடுத்த நமது பயிற்சி நிமிஷாவில் தொடங்கப்பட்டுள்ள இந்த சிறை டெஸ்ட் பேஜில் இணையணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு நம்மள்கிட்ட ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.